ஹாய் ப்ரோ, உங்க பேரு? என் பேர் சாஹில். சரி, ஓகே ப்ரோ. நான் வந்து மெசேஞ்சர். உங்ககிட்ட யாருக்கிட்டே ஏதாவது சொல்றதுக்கு ஹெசிடேட் பண்ணிருப்பீங்க, சொல்லாம விட்டுருப்பீங்க, சில மிஸ் ஆயிருக்கும், சொல்ல முடியாம இருக்கும்ல, அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லி விட்டீங்க, நான் அப்படியே அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவேன் மெசேஜ். அப்படியே என்ன விஷயம்? மெசேஜ் ஃபார்வர்டு பண்றதுன்னா அப்படி எதுவுமே இல்லை. இப்போ என் காலேஜ்ல ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றா ப்ரோ. இன்ஸ்டால ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றான். ஆனா அவன் டெய்லிக்கு வேற பையன் கூட ஸ்டோரி போடுறான். என் மனசு கஷ்டப்பட்டு சொல்ல டெய்லிக்கு அவன் வேற பையன் கூட ஸ்டோரி போறாடா, இல்ல கஷ்டமா இருக்கடா. அவர் நைட்ல அவர் வந்து ஃபீல் பண்றாரு. இப்போ காலேஜ்ல இருக்கவங்க கேட்டுக்கோங்க, அந்த பொண்ணு மட்டும், அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. சரி, அவங்க காலேஜ்ல இருக்கவங்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க, பேசாம எல்லா கேர்ள்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படிதான். ஹாய், உங்க பேரு? கிஷோர். என் பேர் வந்து மெசஞ்சர். ஸோ சில பேர்கிட்ட வந்து சில விஷயம் சொல்லாமல் இருந்திருப்பீங்க, ஹெசிடேட் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா வந்துட்டு சரி அவங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டுமே அப்படின்ற சில ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும்ல, என்கிட்ட சொல்லி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மெசேஜ். ஃபார்வர்ட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே. ஓ, நைஸ் ஒன் ப்ரோ. இதை நான் எதிர்பார்க்கல. ஸோ யாருக்கு பர்த்டே சொல்லிட்டீங்கன்னா அன்னோன் நம்பரா? ஸோ அதுலேயே தெரிஞ்சிச்சு யாருன்ட்டு, அப்படிதானே? கண்டிப்பா நேம் சொல்லாம ஒரு ஹாப்பி பர்த்டே வருதுன்னா அது கண்டிப்பா வந்து க்ளோஸ் ஆனவங்க தான் கண்டிப்பா. ஸோ இன்னொன்று சம்திங் ஸ்பெஷலாக ஏதாவது நல்லா ஹாப்பியா இருங்க. எவ்வளோ இம்பார்ட்டன் அவங்க? அது ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அப்போ அந்த மூமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தாங்க. இப்போலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடாது, தப்பாயிடும். புரிஞ்சு போச்சு. ஓகே. ஹாய், நான் உங்க பேரு? மணி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை மாதிரி இந்த மாதிரி பைக்கு பிடிச்சி சில பேர் நிறைய விஷயம் சொல்லணும்னு ஆசை. அந்த மெசேஜ் வந்து நான் இப்போ என்னால் எனக்கு டைம் கிடையாது. பட் நான் வந்து என்னால் ஒரு 10 பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் சொல்ல முடியும். பட் உங்களை மாதிரி சொன்னால் நிறைய ரீச் ஆகும். ஸோ வந்து 2026 வந்து நீங்கள் போகிற ஒரு ஓட்டம் வந்து கரெக்டான ஒரு புதிய தலைமுறைக்கு புதுசாக வரவருக்கு அவருக்கு கொடுங்க. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், எந்த ஆட்சியாலும் சரி கஷ்டப்பட்டோம். பட் 2020 இது ஒரு வாய்ப்பு வந்து விஜய் கொடுங்க. அவர் கண்டிப்பாக வந்து நல்லது செய்வார். இதை வந்து என்னால் வந்து 10 பேர் சொல்ல முடியும். பட் உங்களால் ஒரு 1000 பேர் சந்துக்குலாம் சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும். அது 2026 ஒரு நல்ல ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கணும். அந்த மாதிரி தான் பெஸ்ட்னு சொன்னேன். அண்ணா வந்து சூப்பராக சொன்னார். நான் அவருக்கு பர்சனலாக யார்ட்டையும் ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தேன். நம்ம மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கே ஃபுல்லாக சொல்லிட்டாரு மெசேஜை. ஓகே, தேங்க்யூ. உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் செந்தில். பிரபாகரன். ஓகே, ஆக்சுவலாக வி ஹேவ் அ மெசேஜ். நாங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கம்யூனிட்டி வச்சுருக்கோம், திரள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் சென்னையிலையோ இல்லை எங்கேயா இருந்தாலுமே சரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் திரள் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ. நீங்கள் எப்போனாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட மெசேஜ். ஐயோ ப்ரோ, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டார் நடுவில். ஸ்கூல்ல யாரை பார்த்துப்பீங்க கண்டிப்பா. நீ சும்மா சொல்லிவிடு, யாருக்கும் அவனை பிடிச்சா அவங்க வந்து அவன்கிட்ட பேச. ஆட்டோல கால் ஏறிச்சு ப்ரோ. லவ் பண்றத பத்தி பேசுறானா ப்ரோ? அப்போ ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. அப்போ ஒரு பப்பில காலில் அடிபட்டுச்சு. அந்த பொண்ணு தான் பார்த்து ஹாஸ்பிட்டல் தான் வரும்போது ரிட்டன் பேக்ல தந்துச்சு. அந்த பொண்ணுங்க நானும் சொல்லணும்னு நினைச்சிருக்காரு ப்ரோ. யூடியூப்ல அது பரவாயில்ல ப்ரோ, பார்த்து இப்பயே சொல்லிட்டோம், இப்பயே தெரியட்டும். அவனுக்கு ரெக்கார்டு போய்கிட்டு இருக்கடா. அதான் ப்ரோ, அப்போ சொல்ல முடியல. லாஸ்டா நான் எக்ஸாம், நான் 12th எக்ஸாம் எழுத போனேன். இப்போ நான் முடிச்சுட்டு மீட் பண்ணலாம் பார்த்தா அந்த பொண்ணு பார்க்க முடியல. இன்னும் வரைக்கும் அந்த பொண்ணை பார்க்க முடியல. ப்ளீஸ், அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சரி, இந்த பையன் தான் ரொம்ப நாளா உங்களுக்காக வெயிட் பண்றான். அந்த பொண்ணு பேர் கார்த்திகாவா. தயவு செஞ்சு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சரி, அவங்க வரணும், உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆயிடுச்சு. ஐயோ இப்போ ஸோ ஹாய் மேம், உங்கள் பேர்? ஹாய், நான் பவித்ரா, மலேசியா இருந்து வந்திருக்கேன். மலேசியாவில் இருந்தா? மலேசியாவில் நிறைய போன வீக் கூட ஒருத்தர் எடுத்தோம். மொத்த தமிழ்நாடு மேலே தானே இருக்கும். டைம் இல்லாம இப்ப சொல்றதுக்கு ஹெசிடேட் பண்றது அது சொல்லல. ஓகே, மூட்டு உங்க வேலையை பாருங்க. இல்ல அடுத்தவன் பொழப்புல இல்ல அடுத்தவங்கள விஷயத்துல ரொம்ப மூக்க நுழைக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் இந்த ஒரு மெசேஜ். நம்ம ரிலேட்டிவ்ஸ் எஸ்பெஷலி நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம சொல்ல முடியாது பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன் அவ்வளோ இது? இல்ல, நல்லாவே இல்லை. நான் ஒரு ஆளோட சம்மந்தப்பட்டமான விஷயத்த நம்ம வந்து வெளியே ஆளுங்க கிட்ட சொல்றதோ இல்லைன்னா அவங்களே வந்து நோட்டை விடுறதோ தேவையில்லாத கமெண்ட்ஸ். அக்கா மட்டும்தான், அக்கா மலேசியால இருந்து வந்து கண்டிப்பா ஓப்பனா பேசுறீங்க. சாரி, உங்க பேரு? மதுமிதா. திவ்யா. ஆக்சுவலாக எல்லாருக்குமே நல்லாமே பண்ணுவேன். அவங்களுக்கு என்னவோ அந்த மாதிரி பார்த்து செய்வேன். ஆனால் எனக்குன்னு வரப்ப யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. வெறும் ஹர்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க. அதை யாரும் பண்ணாதீங்க. பண்ணுற மாதிரி இருந்தால் பக்கத்தில் வராதிங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. நீங்களே வந்து இருக்கிற கஷ்டத்தில் கொளுத்தி போட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு. நிறைய ஹர்ட்டாக இருக்காங்க போல எனக்கு தெரிஞ்சு.
அதெல்லாம் பண்ணாம இருங்க. பாக்குறவங்க உங்களுக்கு தான் அது யாரா வேணா இருக்கலாம்ல. யாரா வேணும் பாவமா தான் இருக்கேன். ஏதாவது வேணா சோக சாங் போனா போட்டு விட்டுறா பாவம். அதை பார்த்து கொஞ்சம் ஃபீல் ஆயிடும். ஹாய் ப்ரோ, உங்க பேரு? பாலாஜி ப்ரோ. 2 பேருக்கு சொன்னால ஒன்று ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பாவுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அவரு ஆக்சுவலாக ஊரில் கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா இருந்து கொஞ்சம் டவுன் ஆனவர். அவரால் மேலேயே வர முடியாத ஒரு எண்ணத்துக்கு அவர் போயிட்டாரு. பயப்படாதீங்க, நான் இருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாள் மேலே கொண்டு வருவேன். இந்த மாதிரி இதை நான் ஃபர்ஸ்ட் கேட்குறேன். ஆனா அவன் மேல பாசம் இருந்தா சில பேர் காமிச்சிக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஆனா பாசம் இருக்கு. ரீசெண்ட் டைமில் நிறைய உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஸோ அதனாலே அவர் கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணுறாரு, நம்மளால முடியாதாட்டுக்கு நம்ம இப்படியே போயிருவோமோ அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நான் இருக்கேன், கண்டிப்பாக மேலே வந்துடும். இன்னொரு 3 years தான் பார்த்துக்கலாம். ஒரு மெசேஜ். அப்புறம் என் கூட ரூமில் ஒருத்தர் இருந்தார் ப்ரோ, பெங்களூரில். செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த மெய்யழகன்ல எப்படி அவங்க 2 பேர். அவர் அரவிந்த் சாமியா இல்ல அவர் மெய்யழகனா? அவர் வந்து மெய்யழகன் ப்ரோ, நான் தான் அரவிந்த் சாமி மாதிரி. அவர் சரியான ஓப்பன் டைப்பு. நான் அங்கே இருந்த வரைக்கும் அங்கே எனக்கு ஜாப் கிடையாது. நான் கொஞ்சம் 1 ரூபா செலவு ஏதோ பண்ணா கூட அவரு நான் பார்த்துக்கிறேன்டா நீ அவர் தான் அப்படின்பாரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் இந்த வருஷம். நேராக அவருக்கு சொன்னதில்லை. ஓகே, கண்டிப்பா இந்த மெசேஜ் 2 பேருக்குமே, அப்பாவுக்கும் சரி உங்க அந்த பெங்களூர் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவருக்கும் மெசேஜ் கண்டிப்பா போயிட்டு டபுள் டிக் வரும். ஓகே, சூப்பர் ப்ரோ. கரெக்ட், ஞாபகம் வச்சிருக்கீங்க. சில பேர் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்களா ஹெல்ப் பண்ணதெல்லாம்? அவரு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் ப்ரோ. நான் அவர்கிட்ட சொல்லக்கூட இல்லை, இந்த மாதிரி கூட அவர் நினைச்சதும் கூட சொன்னதில்லை அவர்கிட்ட. அதனால அவர் சொல்லணும்னு ஒரு ஆசை. ஓகே, தேங்க்யூ. அந்த அண்ணன் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.